இந்த வீடியோ எடிட்டர் மனதை தவிர வேறு யாரும் மனதையும் புண்படுத்தும் நோக்கமில்லை. இதில் பேசுவது எல்லாம் ஃபன்னுக்காக மட்டுமே, யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 48. லேட்டா போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, சாரி. மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ இன்னும் 3-4 போட வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி நான் கொஞ்சம் போடல மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ, அதையும் சேர்த்து வர போடணும் சீக்கிரமா. சரி ஓகே, ஓவரா பேசுமா வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開お前はஅந்த 3 கூமுட்டை மட்டும் நில்லுங்க. பக்தி முத்துதோ சேட்ட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பேன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சார். ஓஹோ, எத்தனாவது ரேங்க் போடல சார். எத்தனை ஃபெயிலு? 1 பாஸ் சார். 4 ஃபெயிலுன்னு சொல்லு. மணி நீங்க? எல்லாம் போச்சு சார். ஜீவா நீங்க? 3 பாஸ். மதிப்பு மசால் வடை, பிச்சு பார்த்தா ஊச வடை, வாத்தி மய மக்கு. ஏண்டா கிளவி புருஷனுங்களா? அது கிளவி புடிச்சாங்களாவா? என்னடா அது புதுசா இருக்கு. நருட்டோ ஷிகமார் சோஜிக்கெல்லாம் பக்தி பயங்கரமா இருக்கே. கோவையில் அந்தரத்தில் பறந்து காட்டிய இளம் மேஜிக் கலைஞர் ஒருவரின் சாகசம் வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. லாஜிக்கை உடைப்பதே மேஜிக் என்பதை நிரூபிக்கும் அந்த நம்ப முடியாத ஆச்சரிய அனுபவம் நிச்சயம் உங்களையும் பிரமிக்க வைக்கும். பறந்து விரிந்த நீலவானம், அதில் அசைந்து மேலேறும் சிறு புள்ளி. அது பறவையல்ல, நம்முடன் பேசி பழகும் ஒரு மனிதன்தான் என தெரிந்ததும் அண்ணாந்து பார்த்த கோவை மக்கள் அசந்துதான் போய்விட்டனர். இதேபோல் 400க்கும் மேற்பட்ட சாகசங்களை கைவசம் வைத்திருக்கும் அவர் உடல் நலம் கருதி இனி 120 அடி உயரத்துக்கு பறந்து காட்ட மாட்டேன் என்று அறிவித்துள்ளார். சிறப்பான ஆள் நீ. என்னப்பா பெயின் வந்து நியூஸ்ல எல்லாம் வந்திருக்காரு, பின்ன பறந்து காட்டினார்ல, அதான் நியூஸ்ல போட்டானுங்க. ஃபிளையிங் பெயினை மேல போட்டிருக்கு பாத்தீங்கன்னா இல்லையா? என்னைய அவன் குக்கி சாக்கியோட மூஞ்ச புழக்க வைக்காம கிஸ் அடிச்சுட்டான், அதுவும் லிப்லாக் வேற. அப்படி இந்த பக்கம் யூஜிய பார்த்தா பயங்கரமான ஷாக்கு பாலுக்கு. இதை நீ எதிர்பார்க்கல, அதுவும் இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கல. சீக்கிரம் வெளியே வா தல. என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. இன்னைக்கு முடிவு பண்றா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு என் சங்கத்தால அடிச்சவன் அவன். காதுல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. டாய் கட்டதுறை, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீனா என் ஆள் அங்க வருவான், சொல்லி விடு. நான் ஒத்துக்கிறேன், உன் தாய் பத்துனிங்கிறத ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்கானா? ஏய் செம்ம சிங்குங்க. கைப்புள்ள ராக்லியா, அதுவும் ராக்லியோட என்ட்ரியை பாத்தீங்களா இல்லையா? கரெக்டா இருக்குங்க. அப்படி நருட்டோ வந்து தலை சொல்றதுக்கு அப்புறம் அப்படியே அந்த மியூசிக் ஏத்த மாதிரி ராக்லியை காட்டுவாங்க இல்லையா? செம்மையா இருந்துச்சுங்க அது. இப்படிலாம் எப்படிதான் எடிட் பண்றாங்களோ, உண்மையிலேயே பாராட்டியே ஆகணும். எப்பா என்னப்பா இந்த ரீனாக்கா இவ்வளவு அழகா இருக்காங்க. இவங்கள பார்த்தா ஜாப்பனீஸ் மாதிரி இல்ல, சைனீஸ் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏஐ மாதிரியும் இருக்காங்க. ஆமா பாஸ், எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. இவங்க முகத்தை பாருங்களேன், கொஞ்சம் ஏஐ மாதிரி தான் இருக்கு. இவங்க ரியலா இல்ல ஃபேக்கா தெரியலையே. Наруто или Саске? Наруто. Наруто или Итачи? Итачи. Итачи или Орочимару? Итачи. Итачи или Какаши? Итачи. Итачи или Хината? Итачи. Итачи или Инна? Итачи. Итачи или Сакура? Итачи. Итачи или Пейн? Итачи. Итачи или Тоби? Итачи. இவங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இட்டாச்சி தான். இட்டாச்சியை பிடிக்காதவங்க யாரு தான் இருக்கா? இல்லன்னு சொல்ல முடியாது, இருக்காங்க. பட் இட்டாச்சி இஸ் ஆல்வேஸ் கோட். எவன் சொன்னாலும் செத்தாலும் சரி, இட்டாச்சி வந்து கோட் தான். மணி என்ன? நீயே சொல்லு. மதியம் 3. அதுக்கு 2:59 கண்டதுன்னா என் ஆளு இவனை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. வீட்ல ஃபைட் பண்ணுவோம். அட்ரஸ் சொல்லு. வாடாடி வாடா. அட்ரஸ் சொல்றா. ஏய் வாடா. ஒரு மனுஷன் வீடு வந்து சேர்றதுல எவ்வளவு. இதான உன் வீடு? வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வரத்துக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கினா உடனே சொன்னதுக்கு நான் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? என்னையா எந்த பக்கம் போனாலும் நருட்டோ அடிக்க வராங்க. இட்டாச்சி ஏன் இப்படி பண்றீங்க? நருட்டோ தெரியாம வாய் உதாறு விட்டான், அதுக்குன்னு இப்படியா?
யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கான்? டேய், என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா உம்மா கொடுக்குற? டேய், ஏன்டா அப்ப சட்டையை கழற? சட்டை எதுக்கு கழற நீ? இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. ஏண்டா மோனே, அது ஒரு இடம்னா அங்க போய் குத்துனியடா. மஸ்தப்பா அவன் எல்லாம் நெஞ்சில குத்துனா பெரிய வீரனாய் போயிருவான். பாயிண்ட்ல தான் குடி வச்சேன், திடீர்னு திரும்பிட்டான். பாஸ் என்ன பாஸ் பையனை வானவில் ஆக்கிட்டாங்க. அதான் எடிட்டர் நானும் யோசிக்கிறேன். பெயினோட அந்த வாயை முத்தத்தை பாத்தீங்களா? ஐயோ, அது கருமத்தை பார்க்க முடியலையே. இன்னொரு பார்க்க பார்த்தா திடீர்னு சட்டையா ஊக்குறானுங்க. கடைசியில பெயினை வானவில் ஆக்கிட்டீங்களா? செம்ம எடிட்டுங்க. Bro, introduce your gang. Type 1. Type 2. Type 3. Type 4. என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இதுல எந்த டைப்ல வருவேன்னா, அந்த டோபி இருப்பான்ல, நீ இன்னும் சாவலையா அப்படிம்பான்ல, சி அப்படிம்பான்ல, அந்த டைப் நான். உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. நான் வந்து ஜிரையா நருட்டோ டைப் தானே நினைக்கிறீங்க. அதெல்லாம் முன்னாடி அந்த விஜய் வந்து எப்பயோ செத்துட்டான். இது வந்து இப்போ புது விஜய். இந்த விஜய்க்கு நிறைய பொறுப்பு இருக்கு, நிறைய கடமை இருக்கு, நிறைய கோல்ஸ் இருக்கு. அதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கான். மெசேஜ் வந்துச்சுடா. இந்த மாதிரி நான் வீடியோ ரெடி பண்ணும்போது தாங்க எவனாவது மெசேஜ் பண்ணுவான். எனக்கு வேற வேலையே இல்ல. சரி, அதை விடுதலுங்க. இதுல எடிட்டர் வந்து எந்த டைப் தெரியுமா? பாஸ் வேணா சொல்லாதீங்க. எடிட்டரே, நீ என்னதான் சொன்னாலும் நான் கண்டிப்பா சொல்லுவியா. நீ என்ன வேணா என்ன பண்ண முடியுமா பண்ணியா? பாஸ் நான் என்ன டைப்னு சொல்லாதீங்க. பாஸ் இல்ல நீங்களும் எங்க அக்காவை லவ் பண்றீங்களே, அதை நான் இந்த வீடியோல சொல்லிடுவேன். மக்களை நம்பாதீங்க, அவன் அப்படிதான் உருட்டுவான். என்னையாவது ஒரு பொண்ணை லவ் பண்றதாவது அவங்க அக்காக்கும் எனக்கும் எப்பவுமே சண்டை தான் வரும். லவ் எல்லாம் வராது. நானும் அவன் அக்காவை எப்ப நேருக்கு பாக்குறோமோ அப்பெல்லாம் எங்க 2 பேருக்குள்ளயும் கோவம் தான் வரும். இதுல யாராவது கோவம் இருக்கிற இடத்துல தான் லவ் இருக்குன்னு யாராவது சொன்னீங்க, மண்டையை உடைச்சிருவேன். சரி, அதை விடுதலுங்க. எடிட்டர் வந்து இதுல எந்த டைப்னா? என்ன டைப் சொல்ல போறீங்க? ஜெரையா நருட்டோ மாதிரி இந்த காஜி பிடிச்ச என்ன டைப் தான் சொல்ல போறீங்க? அதானே? சொல்லுங்க, வேற வழி இல்ல, சொல்லி தொலை. நான் அதை தான் சொல்லுவேன். எவன்டா உங்ககிட்ட சொன்னா? உண்மையிலே நீ எந்த டைப் தெரியுமா? லாஸ்ட் டைப், நரம்பு தளர்ச்சி டைப் நீ. மக்களை நம்பாதீங்க, பொய். சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 350 lakhs தெரிவிக்க விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச இந்த மாதிரி இன்னும் நிறைய மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாரும் ஜாலியாக்கி விட்டுரும். அப்படி ஒருவேளை எல்லா வீடியோ பிடிச்சதுன்னா அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அவனுக்கு வேற வழி இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா அப்பதான் வீடியோ போட்டா படு நோட்டிபிகேஷன் வரும். ஒருவேளை நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஆன்ல இருக்கான்னு ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஆஃப்ல இருந்துச்சுன்னா உடனே ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டா ஐடி இருக்கு, அங்கேயும் போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோக்கு நீங்க எனக்கு ரீல்ஸ் அனுப்பணும், உங்க ரீல்ஸ் வந்து இதுல இந்த வீடியோல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ரீல்ஸ் சென்ட் பண்ணுங்க. அடுத்து மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் போட்டு தெரிவிக்க விடலாம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே, பை பாய்.